அத்தியாயம் 29. சந்தேக விபரீதம். பொன்னியின் செல்வர் அரண்மனைக்கு உள்ளே சென்ற பிறகு காலாந்தக கண்டர் அரண்மனை வாசலில் வந்து சேர்ந்து கொண்டிருந்த வேளக்கார படை வீரர்களை நெருங்கினார். இது என்ன கூச்சல்? அரண்மனைக்குள்ளே சக்கரவர்த்தி நோயுடன் படுத்திருப்பது உங்களுக்கு தெரியாதா? கோட்டையை சுற்றி பகைவர்கள் படை சூழ்ந்திருப்பது தெரியாதா என்று கடுமை துணிக்கும் குரலில் கேட்டார். வேளக்கார படையின் தலைவன், ஐயா, கோட்டையை சூழ்ந்திருப்பவர்கள் பகைவர்கள் தானா? கொடும்பாளூர் பெரிய வேளார் நமக்கு பகைவரானது எப்படி என்று கேட்டான். சின்ன பழுவேட்டரையர் பொங்கி வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு, அதை அவரிடம்தான் கேட்க வேண்டும். பகைவர் இல்லை என்றால் எதற்காக சைன்யத்துடன் வந்து கோட்டையை முற்றுகையிட்டிருக்கிறார் என்று கேட்டார். சின்ன இளவரசரை சிம்மாசனத்தில் ஏற்றி முடிசூட்டுவதற்காக என்று கேள்விப்படுகிறோம் என்றான் வேளக்கார படைத்தலைவன். அது உங்களுக்கெல்லாம் சம்மதமா என்று சின்ன பழுவேட்டரையர் கேட்டார். வேளக்கார படைத்தலைவன் தன் வீரர்களை திரும்பி பார்த்து, நீங்களே சொல்லுங்கள் என்றான். வீரர்கள் உடனே சம்மதம் சம்மதம், பொன்னியின் செல்வர் வாழ்க, ஈழம் கொண்ட இளவரசர் வாழ்க என்று கோஷித்தார்கள். இம்முறை அந்த கோஷம் முன்னைவிட அதிக வலுவுடையதாக இருந்தது. சின்ன பழுவேட்டரையின் முகம் சிவந்தது, மீசை துடித்தது. ஆயினும் பல்லை கடுத்துக்கொண்டு, முடிசூட்டுவது பெரிய வேளாரின் இஷ்டத்தை பொறுத்ததா அல்லது உங்கள் விருப்பத்தை பொறுத்ததா? சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு மதிப்பு ஒன்றும் இல்லையா என்று கேட்டார். வீரர்களில் ஒருவன், தளபதி, சக்கரவர்த்தி சௌக்கியமாக இருக்கிறாரா, நிச்சயம்தானா என்று கேட்டான். இது என்ன கேள்வி என்று காலாந்தக கண்டர் சீறினார். சக்கரவர்த்தியை பற்றி ஊரில் ஏதேதோ வதந்தி பரவி இருக்கிறது. நாங்களும் அவரை இன்று பார்க்க முடியவில்லை. அதனால் அவருடைய சுகத்தை பற்றி எல்லாரும் மிக கவலை அடைந்திருக்கிறோம் என்று வேளக்கார படை வீரர்களின் தலைவன் கூறினான். சக்கரவர்த்தியை நீங்கள் பார்க்க முடியாத காரணம் முன்னமே நான் சொல்லவில்லையா? சக்கரவர்த்தியின் மனக்குழப்பம் இன்று அதிகமாக இருக்கிறது. யாரையும் பார்ப்பதற்கு அவர் விரும்பவில்லை. சபா மண்டபத்திற்கு வருவதற்கும் அவர் மறுத்துவிட்டார். சக்கரவர்த்தியின் மனக்குழப்பத்திற்கு காரணம் என்ன? ஏன் எங்களுக்கு தரிசனம் அளிப்பதற்கு மறுக்க வேண்டும்? நாங்கள் அதையாவது தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? நல்லது, சொல்கிறேன். ஈழத்துக்கு சென்றிருந்த இளவரசரை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருந்ததுதான் சக்கரவர்த்தியின் கவலை அதிகமானதற்கு காரணம். இப்போது இளவரசரை வந்துவிட்டபடியால் அப்படின்னு நிறுத்துறார். இளவரசரை நாங்கள் பார்க்க வேண்டும், நன்றாக வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் என்று அந்த படைகளில் ஒரு வீரன் கூறினான். ஆமாம், பார்க்க வேண்டும். ஈழம் கொண்ட இளவரசர் வாழ்க என்று எல்லாரும் சேர்ந்து கூவினார்கள். இளவரசர் முதலில் சக்கரவர்த்தியை தரிசிக்க வேண்டும் அல்லவா? பிறகு இஷ்டப்பட்டால் உங்களையும் வந்து பார்ப்பார். நிச்சயம்தானா? ஒருவேளை பாதாள சிறைக்கு அனுப்பப்படுவாரா? வேறொரு நாளாக, வேறொரு சந்தர்ப்பமாக இருந்தால் வேளக்கார படையினர் இவ்வளவு துடுக்காக பேசியதற்கு சின்ன பழுவேட்டரையரின் வீரர்கள் அவர்கள் மீது போர் தொடுத்திருப்பார்கள். பெரிய ரகளையாக போயிருக்கும். ஆனால் இளவரசரின் திருமுகத்தை சற்று முன் பார்த்த காரணத்தினாலோ என்னமோ காலாந்தக கண்டரின் வீரர்களும் மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள். சின்ன பழுவேட்டரையருடைய கை அவருடைய உடைவாளை நாடியது. மேற்கண்டவாறு கேட்ட வீரனை ஒரே வெட்டில் வெட்டி கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு கணம் தோன்றியது. உடனே அந்த கோபத்தை சமாளித்து கொண்டு உரத்து சிரித்தார். இவன் கேட்ட கேள்வி உங்கள் காதில் எல்லாம் விழுந்ததல்லவா? இளவரசர் பாதாள சிறைக்கு அனுப்பப்படுவாரா என்று கேட்கிறான். நல்லது. இளவரசரை சிங்காதனத்தில் ஏற்றி முடிசூட்டுவதோ பாதாள சிறைக்கு அனுப்புவதோ என்னுடைய அதிகாரத்தில் இல்லை. சக்கரவர்த்தியின் விருப்பப்படிதான் நடக்கும். இளவரசரை பாதாள சிறைக்கு கொண்டு போவதாயிருந்தால் இந்த வழியே தான் கொண்டு போக வேண்டும். அப்போது நீங்கள் அவரை பார்த்து கொள்ளலாம் என்று காலாந்தக கண்டர் கண்களில் காணல் பறக்க கூறிவிட்டு அரண்மனை பக்கம் திரும்பினார். வீரர்கள் மீண்டும் கோஷமிட்டதையும் பொருட்படுத்தாமல் அரண்மனை முன்வாசலை நோக்கி சென்றார். அங்கே வாசற்படிக்கு அருகில் பூங்குழலி தன்னந்தனியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். பெண்ணே, நீ ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? உன்னை உள்ளே வரவேண்டாம் என்று தடுத்து விட்டார்களா என்று கேட்டார். என்னை யாரும் தடுக்கவில்லை, நானாகவே நின்றுவிட்டேன் ஐயா என்றாள் பூங்குழலி. ஏன்? வெகு நாட்களாக பிரிந்திருந்த தந்தையும் மகனும் சந்திக்கும் வேளையில் எனக்கு என்ன வேலை அங்கே? போகட்டும். நீயாவது சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறாய். அந்த மட்டில் சந்தோஷம். நம்புவது மட்டுமில்லை, சக்கரவர்த்தி சௌக்கியமாக இருப்பதை கண்ணாலேயே பார்த்துவிட்டு தான் திரும்பி வந்தேன். அதோ நிற்கிறார்களே வேளக்கார படையினரிடம் நீ பார்த்ததை சொல். அவர்கள் சந்தேகப்படுவதாக தோன்றுகிறது என்றார். அவர்களுடைய சந்தேகத்துக்கு இந்த நிமிஷம் வரையில் ஆதாரம் இல்லை. அடுத்த நிமிஷம் அது உண்மையாகாது என்று யார் சொல்ல முடியும்? பெண்ணே, நீயும் சேர்ந்து என்னை கலவரப்படுத்த பார்க்கிறாயா? உங்கள் எல்லோருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டார். தளபதி, என்னை பலர் பைத்தியம் என்று சொல்வதுண்டு. நானே என்னை பைத்தியம் என்று சொல்லிக் கொள்வதும் உண்டு. ஆனால் இந்த பைத்தியத்தின் யோசனையை கேட்டபடினால்தான் இன்று இளவரசர் இந்த கோட்டைக்குள் அபாயமின்றி புக முடிந்தது. சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும்போதே அவரை சந்திக்கவும் முடிந்தது. ஆஹா, இது என்ன? சக்கரவர்த்தியின் உயிருக்கு நீயும் கெடு வைக்கிறாய் போல் இருக்கிறதே. மூட ஜனங்களும் முட்டாள் ஜோசியர்களும் உளறுவதை கேட்டு நீயும் பிதற்றுகிறாயா அல்லது உனக்கு வேறு ஏதேனும் தெரியுமா? ஜனங்களும் ஜோதிடர்களும் மட்டும்தானே கெடு வைக்கிறார்கள். தங்கள் தமையனார் சொல்லி அனுப்பிய செய்தியை சற்று முன் கேட்டீர்களே.
அது உண்மை என்பது என்ன நிச்சயம் என்றார் காலாந்தகண்டர். தளபதி, கொடும்பாளூர் இளவரசி எதற்காக பொய் சொல்ல வேண்டும்? யார் கண்டது? அடுத்தாற்போல் சிங்காதனம் ஏறிப்பட்ட மகிழ்ச்சியாகும் ஆசையாக இருக்கலாம். தளபதி, நானும் அப்படித்தான் எண்ணி இருந்தேன். இளவரசி இன்று காலையில் செய்த சபதத்தை கேட்ட பிறகு என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் என்றாள் பூங்குழலி. பெண்ணே, ஒருவேளை உனக்கே அத்தகைய ஆசை இருக்கிறதா என்ன என்று கேட்டுவிட்டு சின்ன பழுவேட்டரையர் லேசாக நகைத்தார். தளபதி, உண்மையில் நான் பைத்தியக்காரித்தான். தங்களிடம் பேச நின்றேன் அல்லவா என்று கூறிவிட்டு பூங்குழலி திரும்பி போக எத்தனித்தாள். காலாந்தகண்டரிடம் உடனே ஒரு மாறுதல் காணப்பட்டது. பெண்ணே, கோபித்துக் கொள்ளாதே, நீ சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு போ என்றார். பூங்குழலி மறுபடியும் திரும்பி, ஆம், சொல்லத்தான் வேண்டும். இல்லாவிடில் பின்னால் நானும் வருத்தப்படுவேன், தாங்களும் வருந்துபடி நேரிடும். ஐயா, சக்கரவர்த்தியின் வீருக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்தால் நாடு நகரமெல்லாம் தங்கள் பேரிலே தான் பழி சொல்லும். தங்களுடைய வீரர்களை கூட சொல்வார்கள் என்றாள். சின்ன பழுவேட்டரையரின் முகம் சுருங்கிற்று. அப்படி ஏதாவது நேர்ந்து விட்டால் மற்றவர்கள் பழி சொல்லும் வரையில் காத்திருக்க மாட்டேன். பழிச்சொல் காழுதில் விழுவதற்குள்ளே என் உயிர் பிரிந்து விடும். இந்த வேலைக்கார படையினர் துர்கா பரமேஸ்வரி கோவிலில் சத்தியம் செய்தபோது எல்லாருக்கும் முதலில் சத்தியம் செய்து வழிகாட்டியவன் நான் என்றார். அதில் என்ன பயன்? சோழ ராஜ்யம் சக்கரவர்த்தியையும் இழந்து ஒரு மகா வீரரையும் இழந்துவிடும். அதை காட்டிலும் முன்ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதல்லவா? பெண்ணே, நான் முன்ஜாக்கிரதையாக இல்லை என்றா சொல்கிறாய்? இதோ இந்த அரண்மனையை சுற்றி இவ்வளவு வீரர்கள் கண்கொட்டாமல் காத்து நிற்கிறார்களே, எதற்காக? முதன் மந்திரி அனிருத்தர் கூட நான் அறியாமல் அரண்மனைக்குள்ளே போக முடியாது, தெரியுமா? தெரியும் தளபதி. ஆனால் அரண்மனைக்கு உள்ளே இருந்தும் அபாயம் வரலாம் அல்லவா? என்ன பிதற்றல்! அரண்மனை பெண்கள் சக்கரவர்த்திக்கு விஷம் கொடுத்து கொண்டு விடுவார்கள் என்று சொல்கிறாயா? அல்லது ஒருவேளை இப்போது இளவரசருடன் உள்ளே போனாலே அந்த கொடும்பாளூர் பெண்ணின் பேரில் சந்தேகப்படுகிறாயா என்றார். தெய்வமே, அந்த சாது பெண்ணின் பேரில் சந்தேகப்படுகிறவர்களுக்கு நல்ல கதி கிடைக்காது. அவளுக்கு அவ்வளவு சாமர்த்தியமும் இல்லை ஐயா. இந்த அரண்மனைக்குள் வருவதற்கு சுரங்கப்பாதை ஒன்று இருக்கிறது அல்லவா? சின்ன பழுவேட்டரையர் திடுக்கிட்டு, பெண்ணே, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எப்படி தெரியும்? 3-4 பேரை தவிர அந்த பாதையை பற்றி யாருக்கும் தெரியாதே. தெரிந்தவர்கள் உயிரோடு திரும்பி போக முடியாதே என்று பரபரப்புடன் கேட்டார். தளபதி, அதை பற்றி இன்று அதிகாலையில் தான் நானே தெரிந்து கொண்டேன். அங்கே கையில் கூரிய எரிவேலுடன் பாண்டிய நாட்டு சதிகாரன் ஒருவன் ஒளிந்து கொண்டிருப்பதையும் பார்த்தேன். கடவுளே, இது என்ன பயங்கரமான வார்த்தை சொல்கிறாய்? அந்த பாதை எங்கே போய் முடிகிறது என்று தெரியுமா? பொக்கிஷை நிலவரை வழியாக போகிறது என்றாள் பூங்குழலி. ஆஹா, நீ சொல்வது உண்மையாக இருக்கலாம். மனித பெண் உருக்கொண்ட அந்த மாய மோகினியின் வேலைதான் இது. என் தமையனை அடிமை கொண்ட பெண் பேயின் வேலைதான் அது. ஐயோ, எத்தனை தடவை நான் எச்சரித்தேன் பெண்ணே. நீ சொல்வது சத்தியமா? நீ பார்த்தாயா? அந்த பாதை இருக்குமிடம் உனக்கு எப்படி தெரிந்தது? என் அத்தை இன்று காலையில் அழைத்து போன போது தெரிந்தது. அவள் யார் உன் அத்தை? முதன் மந்திரியின் கட்டளையின் பேரில் தாங்கள் அனுப்பிய பல்லக்கில் கோடிக்கரையிலிருந்து கொண்டு வரப்பட்டவள் தான் ஐயா. நாம் இதை பற்றி மேலும் இங்கே பேசிக்கொண்டே இருக்கும்போது உண்மைதான். நான் உடனே பெரிய பழுவேட்டரையர் அரண்மனைக்கு போய் வேண்டி ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன். அதற்குள் நான் இந்த பக்கத்து முனையில் நின்று பார்த்துக்கொள்கிறேன். ஆஹா, உன்னை நான் எப்படி நம்புவது? நீ அந்த பாண்டிய நாட்டு சதிகாரர்களுக்கு உடந்தையானவள் இல்லை என்பது என்ன நிச்சயம்? எனக்கு போக்கு காட்டிவிட்டு ஏமாற்றிவிட்டான். தளபதி, அப்படியானால் என்னுடன் தாங்களும் வாருங்கள். ஒரு தீவர்த்தி எடுத்துக்கொண்டு வாருங்கள். 2 பேருமாக போய் பார்ப்போம். போகும்போது எனக்கு தெரிந்த மற்ற விவரங்களையும் சொல்கிறேன். சின்ன பழுவேட்டரையர் உடனே வாசல் பக்கம் சென்று தமது வீரர்களில் சிலரை அழைத்து அவர்களிடம் ஏதோ சொன்னார். அவர்கள் பழுவூர் அரண்மனைக்கு போகிறார்கள் என்று பூங்குழலி ஊகித்து கொண்டார். வீரர்களில் ஒருவன் கையில் பிடித்திருந்த தீவர்த்தியை கோட்டை தளபதி வாங்கி கொண்டு வந்தார். பெண்ணே, வழிகாட்டிச் செல். நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா என்று பார்த்து விடுகிறேன் என்றார் காலாந்தகண்டர். அப்போதும் அவர் மனத்தில் பூங்குழலியை பற்றிய சந்தேகம் தீரவில்லை. இந்த பெண் பொய்யும் புனை சுருட்டும் சொல்லி தன்னை ஏமாற்ற பார்க்கிறாளோ என்னமோ. சுரங்கப்பாதையை பற்றி தன் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறாளோ என்னமோ. அதன் வழியாக கொடும்பாளூர் ஆட்களை கோட்டைக்குள் விடுவதற்கு இது ஒரு சூழ்ச்சியோ என்னமோ. அப்படியெல்லாம் தன்னை எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. இவள் அத்தகைய உத்தேசத்துடன் தன்னை அழைத்து போனால் இவளுக்கு சரியான தண்டனை விதிக்க வேண்டும். பெரிய பழுவேட்டரையரை போல் நான் கூட ஏமாந்து விடுவேனா என்ன? எல்லாவற்றுக்கும் இவள் முன்னால் போகட்டும். சுரங்கப்பாதை இவளுக்கு தெரியும் என்பது உண்மைதானா என்று முதலில் தெரிந்து கொள்ளலாம். பிறகு அங்கே சதிகாரர்கள் ஒளிந்திருப்பது உண்மைதானா என்றும் அறியலாம். அது உண்மையாக இருந்தால் கடவுளே, எத்தனை பெரிய ஆபத்து! நல்ல வேளையாக அதை தடுப்பதில் கஷ்டமொன்றுமின்றி பொந்தில் ஒளிந்திருக்கும் நரியை பிடிப்பது போல் பிடித்து கொன்று விடலாம். இவ்வாறு எண்ணமிட்ட கொண்டு சின்ன பழுவேட்டரையர் பூங்குழலிக்கு பின்னால் நடந்தார். அவளுடைய நடையில் இருந்த வேகத்தை குறித்து அதிசயப்பட்டார். ஆம், பூங்குழலியிடம் உள்ள பரபரப்பு அப்போது உச்சநிலையை அடைந்திருந்தது. அதற்கு தகுந்தாற்போல் அவளுடைய நடையும் துரிதமாக இருந்தது.
பூங்குழலியின் வாழ்க்கையில் சில காலமாகவே அபூர்வமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அன்றைக்கு நிகழ்ந்தவை போல் அதற்கு முன் என்றும் நடந்ததில்லை. அதிகாலையில் அவளை தூக்கத்திலிருந்து அத்தை தொட்டு எழுப்பினாள். அவர்கள் படுத்திருந்த அந்தப்புறத்தின் மேல் மச்சு பலகணியில் கோரமான ஒரு முகம் ஒன்று தெரிந்தது. உடனே அது மறைந்தது. மந்தாகினி சத்தம் செய்யாமல் எழுந்து பூங்குழலியையும் அழைத்து கொண்டு மூடி கிடந்த சிற்ப மண்டபத்துக்குள்ளே சென்றாள். மேல் மச்சு பலகணியில் பார்த்த அதே பயங்கரமான முகம் ராவணனுடைய தலைகளுக்கும் அவன் கைகளினால் தாங்கிக் கொண்டிருந்த கைலேயங்கிரிக்கும் நடுவில் ஒரு கணம் தெரிந்து மறைந்தது. இருவரும் அச்சிலையின் அருகில் சென்று பார்த்தார்கள். ராவணன் தலைகளுக்கு இடையே சுரங்க வழி ஒன்று ஆரம்பமாகி செல்கிறது என்று பூங்குழலி அறிந்தாள். மந்தாகினி முதலிலும் பூங்குழலி அவளை தொடர்ந்தும் அச்சுரங்க பாதையில் இறங்கிச் சென்றார்கள். பூங்குழலிக்கு முதலில் கண்ணே தெரியவில்லை. அத்தகைய அந்தகாரம் சுரங்கப்பாதையில் குடிகொண்டிருந்தது. அத்தையின் கையை பிடித்துக்கொண்டு தட்டி தடுமாறிதான் நடந்தாள். பாதையிலிருந்து சில படிகள் ஏறியதும் ஒரு மண்டபத்துக்குள் இருவரும் வந்துவிட்டதாக தோன்றியது. அங்கேயும் இருள் அடர்ந்துதான் கிடந்தது. கையினால் தடவை பார்த்து கொண்டு தூண்களிலும் சுவர்களிலும் முட்டிக்கொள்ளாமல் போவதே கஷ்டமாக இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் மேலே எங்கிருந்தோ ஒரு சிறிய பலகணிகளின் வழியாக ஜன்னல் வழியாக சொற்ப வெளிச்சம் வரத் தொடங்கியதும் பொழுது நன்றாய் புலர்ந்திருக்க வேண்டும் என்று பூங்குழலி ஊகித்தாள். அத்துடன் அவர்கள் சுற்றி அலைந்து கொண்டிருப்பது பொக்கிஷ நிலவரை என்பதையும் தெரிந்து கொண்டாள். ஆனால் மந்தாகினி அத்தை எந்த மனிதனை தேடிக்கொண்டு வந்தாலோ அவன் அகப்படுவான் என்று தோன்றவில்லை. இருள் சூழ்ந்த அந்த நிலவரையில் ஒளிந்து கொள்வதற்கு எத்தனையோ இடங்கள். அவன் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறானோ என்னமோ. நாம் அவனை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அவன் நம்மை கண்டுபிடித்து பின்புறமாக வந்து குத்தி கொன்றாலும் கொன்று விடுவான். இந்த நிலவரையில் கேள்வி முறை ஒன்றும் இருக்காது. பூங்குழலி இப்படி எண்ணமிட்டு கொண்டிருந்த போது மந்தாகினி அவளுடைய அபூர்வமான குரலில், மானிட குரல் என்றோ பிராணியின் குரல் என்றோ கண்டுபிடிக்க முடியாத குரலில் கூச்சலிட்டாள். அதைத் தொடர்ந்து பீதி நிறைந்த ஒரு மனித குரல் ஓலமிட்டது. நிழல் போன்ற உருவம் ஒன்று தடதடவென்று ஓடியது. பலகணியில் முகத்தை காட்டிய மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று பூங்குழலி தீர்மானித்துக் கொண்டாள். அத்தையின் குரலை கேட்டு அவன் பேயோ பிசாசோ என்று பயந்து ஓடுகிறான் என்று பூங்குழலி அறிந்தாள். இந்த எண்ணம் அவளுக்கு சிரிப்பை உண்டாக்கியது. சிறிது நேரத்துக்கு ஒரு முறை மீண்டும் மந்தாகினி அத்தை அந்த மாதிரி குரல் கொடுத்து அம்மனிதனை அங்குமிங்கும் தரியட்டி ஓடி அலையும்படி செய்தாள். கடைசியாக அவள் ஓடிப்போய் மரக்கதவு ஒன்றில் மோதிக்கொண்டான். அவன் அந்த உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கானே அவன். பிறகு அக்கதவை தடதடவென தட்டினான். விட்டு 4-5 தடவை தட்டினான். பின்னர் கதவு திறந்தது. திறந்த இடத்தில் பெண் ஒருத்தி நிற்பது தெரிந்தது. அவளிடம் அம்மனிதன் ஏதோ கூறினான். அந்த பெண் சிறிது தயங்கியதாகவும் அம்மனிதன் அவளை பயமுறுத்தியதாகவும் தோன்றியது. பிறகு அவள் திரும்பி போனாள். மனிதன் கதவின் அருகிலேயே சிறிது நின்று எட்டி பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பெண் கையில் ஒரு விளக்குடன் வந்து சேர்ந்தாள். இருவரும் நிலவரைக்குள் நுழைந்தார்கள். மந்தாகினி பூங்குழலியின் கையை பிடித்து அழைத்து சென்று ஒரு பெரிய தூணின் மறைவில் நின்று கொண்டாள். விளக்கு வெளிச்சத்தில் அந்த மனிதனுடைய முகத்தோற்றத்தை அவர்கள் நன்றாக பார்த்து கொண்டார்கள். அந்த மனிதனும் விளக்கு கொண்டு வந்த பெண்ணும் நிலவரையின் உட்பகுதிக்கு சென்றார்கள். பேயாவது பிசாசாவது, நன்றாக பீதி அடைந்து போயிருக்கிறாய். இவ்வளவு பயந்தவன் இந்த மாதிரி காரியத்துக்கு ஏன் வர வேண்டும் என்று அந்த பெண் கேட்டது பூங்குழலியின் காதில் நன்றாக விழுந்தது. எந்த மாதிரி காரியம் என்பது அவ்வளவு நன்றாக பூங்குழலிக்கு விளங்கவில்லை. நிலவரைக்குள்ளே விளக்குடன் அவர்கள் மறைந்ததும் மந்தாகினி பூங்குழலியின் கையை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு போய் திறந்திருந்த கதவின் வழியாக வெளியேறினாள். நடைபாதையை குறுக்கே கடந்து ஒரு பெரிய தோட்டத்துக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். அங்கே ஏகாந்தமான ஓரிடத்தில் மந்தாகினி பூங்குழலியிடம் தான் சொல்ல வேண்டியதை சமிக்ஞன் பாஷையினால் தெரிவித்தாள். என்னுடைய அந்திம காலம் நெருங்கிவிட்டது. நான் கடைசியாக கண்ணை மூடுவதற்குள்ளே இளவரசனை ஒருமுறை பார்க்க வேண்டும். நீ போய் இச்செய்தியை சொல்லி அவனை கையோடு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. பூங்குழலி அவளுடைய அத்தையிடம் கொண்டிருந்த அன்பு நாம் நன்கு அறிந்ததே. அம்மாதிரி சமயத்தில் அவளை விட்டு போகவும் பூங்குழலிக்கு மனம் வரவில்லை. அவள் வார்த்தையை தட்டவும் இயலவில்லை. எனினும் அதே சமயத்தில் பொன்னியின் செல்வரை பார்ப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் என்னும் எண்ணம் அவளை உடனே முடிவுக்கு வரும்படி செய்தது. அத்தையிடம் விடைபெற்று கொண்டு சென்றாள். தோட்டத்தின் மதில் ஏறி குதித்து அப்பால் சென்று தஞ்சை நகரின் கோட்டை வாசலையும் கடந்தாள். அங்கே ஆழ்வார்க்கடியானை சந்தித்தாள். அவனும் முதன் மந்திரியின் ஆக்ஞையினால் பொன்னியின் செல்வரை பார்ப்பதற்கு போவதாக அறிந்தாள். அந்த வீர வைஷ்ணவனுடைய உதவினால் அவளுடைய பிரயாணமும் சௌகரியமாக நடந்தது. அன்றைக்கு அதிர்ஷ்டம் நடிகிலும் அவள் பக்கம் இருந்தது. குழந்தை ஜோதிடர் வீட்டின் வாசலில் இளையபிராட்டியின் ரதத்தை அவர்கள் கண்டார்கள். இளவரசரை பற்றி குந்தவை தேவிக்கு ஏதேனும் செய்தி தெரிந்திருக்கலாம் என்று எண்ணி விசாரிப்பதற்காக ஜோதிடர் வீட்டில் நுழைந்தார்கள். அங்கே பெரிய பழுவேட்டரையரின் வாய்மொழியினால் பாண்டிய நாட்டு சதிகாரர்களை பற்றி அறிய நேர்ந்தது. பொக்கிஷ நிலவரையில் ஒளிந்திருந்தவன் அந்த சதிகாரர்களில் ஒருவன் தான் என்பதை பூங்குழலி நிச்சயித்துக் கொண்டார். அதே சமயத்தில் இளவரசருக்கும்
சதிகாரர்களினால் அபாயம் ஏற்படலாம் என்று அந்த வேதனைக்கு ஒரு பரிகாரமாக இருந்தது. இளவரசி வானதியை காப்பாற்றப் போன இடத்தில் இளவரசரையும் சந்திக்கலாயிற்று. எல்லாவற்றையும் விட அவளுக்கு திருப்தி அளித்த காரியம் தஞ்சாவூருக்கு போவது பற்றி அவளுடைய யோசனையை இளவரசர் ஏற்றுக்கொண்டதுதான். இலங்கையில் தம்மை தெரியப்படுத்திக் கொள்ளாமல் யானைப்பாகனை போல் அவர் யாத்திரை செய்வதுண்டு என்பதை அவள் அறிந்திருந்தாள். அங்கே சேனாதிபதியையும் படை வீரர்களையும் அவர் பிரிந்து தன்னை மட்டும் யானை மேல் ஏற்றிக்கொண்டு கடற்கரைக்கு விரைந்து வந்ததையும் அவள் மறந்துவிடவில்லை. எனவே இச்சமயமும் இளவரசர் அதே முறையை கடைபிடித்தால் நல்லது என்றும், அவர் தனியாக போனால் தஞ்சை கோட்டைக்குள் போக இயலாது என்றும், தன்னையும் வானதியையும் அழைத்து போனால் யானைப்பாகன் என்று எண்ணி விட்டு விடுவார்கள் என்றும் சொன்னார். சமுத்திரகுமாரி நல்ல யோசனை சொன்னார். ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு முதன் மந்திரியாக நீ இருக்க நீ தகுந்தவள் என்று இளவரசர் கூறிய மொழிகளை நினைத்து நினைத்து அவள் உள்ளம் பூரித்தது. ஆனால் இவ்விதம் அந்த நிமிஷம் வரையில் அவள் நினைத்தபடியே எல்லாம் நடந்திருந்தும் என்ன உபயோகம்? அவள் எதிர்பார்த்தபடி மந்தாகினி அத்தை சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் இல்லை. அவளை பற்றி அங்கே யாரிடமும் விசாரிக்கவும் கூடவில்லை. என்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்று அத்தை சமிக்ஞையினால் அறிவித்ததை எண்ணிய போதெல்லாம் பூங்குழலியின் நெஞ்சு பகீர் என்றது. இவ்வளவு சிரமம் எடுத்து சாதுரியமாக பேசி இளவரசரை இங்கே அழைத்து வந்திருந்து என்ன பயன்? அத்தையை காணவில்லையே என்று அவள் நெஞ்சு துடித்தது. நிலவரையிலேயே இன்னும் இருக்கிறாளோ என்று தோன்றியது. ஒருவேளை அந்த வாதக சதிகாரனால் அங்கேயே கொல்லப்பட்டிருப்பாளோ என்று எண்ணிய போது அவள் நெஞ்சு பிளந்தே போயிற்று. சுரங்கப்பாதை வழியாக நிலவரைக்குள் போய் பார்க்க விரும்பினாள். ஆனால் அரண்மனையில் அப்போது இளவரசரின் வரவு காரணமாக ஒரே கோலாகலமாக இருந்தது. குறுக்கும் நடுக்கும் பெண்கள் போவதும் வருவதுமாக இருந்தது. கூட்டம் கூட்டமாக வந்து சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையை எட்டி பார்த்துவிட்டு போன வண்ணம் இருந்தார்கள். இதற்கிடையில் தான் மட்டும் அந்த பழைய சிற்ப மண்டபத்துக்கு தனியாக போவதை யாராவது பார்த்தால் என்ன நினைத்துக் கொள்வார்கள்? அந்த சதிகாரன் ஒருவேளை இன்னமும் அங்கேயே இருந்தால் தான் அவனிடம் தனியாக போய் அகப்பட்டுக் கொள்வதும் முசிதமல்ல. எத்தனையோ நெஞ்சு துணிவுள்ள பூங்குழலிக்கும் இந்த இருளடர்ந்த பொக்கிஷ நிலவரை சிறிது பயத்தை அளித்தது. ஆகையினால் சின்ன பழுவேட்டரையிடம் சொல்லி அவரையும் அழைத்து கொண்டு போய் நிலவரையில் தேடி பார்க்க தீர்மானித்தாள். காலாந்தக கண்டரோடு வாதம் செய்து அவர் மனதை திருப்பி அழைத்து போவதற்கு சிறிது அவகாசம் ஆகிவிட்டது. கொஞ்சம் லேட்டாக எடுத்துங்கிறார். அதை நினைத்துத்தான் அவள் இப்போது மிக விரைவாக நடந்தாள். விரைவில் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பது அவளுடைய உள்ளுணர்ச்சி கூறியது. அதனால் தனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் பாதகமில்லை. அத்தைக்கு ஒன்றும் நேரக்கூடாது என்று மனப்பூர்வமாக விரும்பினாள். சிற்ப மண்டபத்திற்குள் பிரவேசிக்கும் சமயத்தில் அரண்மனை மண்டபத்திலிருந்து ஏதோ கரிய நிழல் விழுவது போல இருந்தது. சுவர் ஓரமாக ஓர் உருவம் போவது போலவும் இருந்தது. அவை உண்மையா அல்லது பிரமையா என்று பார்த்து தெளிவதற்காக சற்று நின்றாள். பெண்ணே, ஏன் நிற்கிறாய்? போய் வெளிப்பட்டு விடுமே என்று பயப்படுகிறாயா என்று சின்ன பழுவேட்டையர் கூறியது அவள் காதில் விழுந்ததும் மேலே விரைந்து நடந்தாள். சிற்ப மண்டபத்துக்குள் சென்றதும் ராவணன் தலைகளுக்கும் கைலேங்கிரிக்கும் நடுவில் இருந்த துவார வாசலை பூங்குழலி சின்ன பழுவேட்டரையருக்கு சுட்டி காட்டினாள். சரிதான், இறங்க முதலில் என்றார் கோட்டை தளபதி. ஏனோ பூங்குழலிக்கு தயக்கம் உண்டாயிற்று. அவள் உடம்பு நடுங்கிற்று. அதே சமயத்தில் கிரீச் என்று அமானுஷ்ய குரல் ஒன்று ஓலமிடும் சத்தம் கேட்டது. அது தன்னுடைய அத்தை மந்தாகினியின் குரல் என்பதை உடனே உணர்ந்து கொண்டாள். அந்த ஓலக்குரல் அரண்மனைக்குள்ளே சக்கரவர்த்தி படுத்திருக்கும் அறையிலிருந்து வருகிறது என்பதையும் அறிந்தாள். உடனே அவளுடைய தயக்கம் தீர்ந்து விட்டது. சின்ன பழுவேட்டரையரே சிறிதும் பொருட்படுத்தாமல் அரண்மனை அந்தப்புறத்தை நோக்கி விரைந்து ஓடினாள். மீண்டும் அந்த பயங்கர ஓலக்குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. சக்கரவர்த்தி படுத்திருந்த அறைக்குள் அவள் பிரவேசித்த போது அங்கே தோன்றிய காட்சி அவள் உள்ளத்தில் ஒரு பெரிய சித்திரக்காட்சியைப் போல் பதிந்தது. சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்த வண்ணம் தமது அருமைக்குமாரன் அருள்மொழியின் கைகளை தமது கைகளால் பிடித்து கொண்டிருந்தார். அவர்கள் இருவருக்கும் முன்னால் மந்தாகினி அத்தை நின்று ஓலமிட்டாள். ஒரு பக்கத்தில் வானதியும் அவளை மருமகளாக பெறுவதற்கு இருந்த மலையமான் மகளும் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லாரும் வெறி கொண்டவள் போல் கூச்சலிட்ட மந்தாகினியை பார்த்து கொண்டிருந்தார்கள். மேல் மண்டபத்தின் முகப்பிலிருந்து பாய்ந்து வந்த கூரிய வேலை அவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. பூங்குழலி தன் அத்தையை நோக்கி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்றாள். அத்தியாயம் 30. தெய்வமானாள். பூங்குழலி எவ்வளவு விரைவாக ஓடக்கூடியவளானாலும் மேலிருந்து எரியப்பட்ட வேலுடன் போட்டியிட முடியாதல்லவா? அவள் மந்தாகினி அத்தையின் அருகில் பாய்ந்து செல்வதற்குள் வேல் அத்தையின் விழாவில் பாய்ந்து விட்டது. வீல் என்று மற்றொரு முறை பயங்கரமாக ஓலமிட்டுவிட்டு மந்தாகினி கீழே விழுந்தாள். அதே சமயத்தில் அந்த அறையில் இருந்த அத்தனை பேருடைய குரல்களிலிருந்தும் பரிதாபோலிகள் கிளம்பின. பூங்குழலியைப் போலவே மற்றவர்களும் தரையில் விழுந்த மாதரசியை நோக்கி ஓடிவர ஆயத்தமானார்கள். அச்சமயம் மேல் மாடத்திலிருந்து தடதடவென்ற சத்தம் கேட்டது. சில மண்பாண்டங்கள் கீழ்நோக்கி பல திசைகளிலும் எரியப்பட்டன.
அவற்றில் ஒன்று சக்கரவர்த்தியின் அருகில் சுடர்விட்டு பிரகாசமாக இருந்து கொண்டிருந்த தீபத்தின் பேரில் விழுந்தது. தீபம் அணைந்தது. அறையில் உடனே இருள் சூழ்ந்தது. பிறகு சிறிது நேரம் அந்த அந்தப்புற அறையிலும் அதை சுற்றியுள்ள நீண்ட தாழ்வாரங்களிலும் ஒரே குழப்பமாக இருந்தது. திடுதிடுவென்று மனிதர்கள் அங்குமிங்கும் வேகமாக ஓடும் காலடி சத்தங்கள் கேட்டன. விளக்கு விளக்கு என்று சின்ன பழுவேட்டரையர் கர்ஜனை குரல் அலறியது. ஆஹா, ஐயோ என்று ஒரு பெண் குரல் அலறும் சத்தம் கேட்டது. அது மகாராணியின் குரல் போலிருக்கவே எல்லாருடைய நெஞ்சங்களும் திடுக்கிட்டு உடல்கள் பதறின. இத்தனை குழப்பத்துக்கிடையே பூங்குழலி அவளுடைய அத்தை மந்தாகினி விழுந்து கிடந்த இடத்தை குறிவைத்து ஓடி அடைந்தாள். அத்தையை அவளுக்கு முன் யாரோ தூக்கி மடியின் மேல் போட்டு கொண்டிருப்பதை உணர்ந்தாள். இதயத்தை பிளக்கும்படியான சோகதொனியில் விம்மும் குரலும் அழுகை குரலும் சேர்ந்து அவள் காதில் விழுந்தன. வாசற்படிக்கருகில் யாரடா அவன், ஓடாதே நில் என்று சின்ன பழுவேட்டரையர் கூச்சலிட்டார். ஓடியவன் யாராக இருக்கும் என்று பூங்குழலி ஊகித்து கொண்டாள். அச்சமயம் 2 தாதி பெண்கள் தீபங்களுடன் வந்து அந்த அறையில் பிரவேசித்தார்கள். தீப வெளிச்சத்தில் தோன்றிய காட்சி யாருமே எதிர்பார்க்க முடியாத அதிசய காட்சியாகத்தான் இருந்தது. 3 வருஷங்களாக காலை ஊன்றி நடந்தறியாமல் இருந்த சக்கரவர்த்தி கால்களின் சக்தியை அடியோடு இழந்து விட்டிருந்த சுந்தர சோழ மன்னன் தாம் படித்திருந்த கட்டிலிருந்து இறங்கி நடந்து வந்து மந்தாகினியின் அருகில் உட்கார்ந்திருந்தார். அவர் அருகில் இளவரசரும் இருந்தார். மந்தாகினியின் விழாவில் ஒரு பக்கத்தில் பாய்ந்து இன்னொரு பக்கம் வெளிவந்திருந்த வேலின் முனையில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி படுத்திருந்த கட்டிலின் அருகில் மலையமான் மகள் வானமாதேவி காணப்பட்டாள். அவளுக்கு அருகில் சக்கரவர்த்தி தலை வைத்து சாய்த்திருந்த தலையணையில் ஒரு கூரிய கத்தி செருக்கப்பட்டிருந்தது. விளக்கு வந்தது. மகாராணி கட்டிலை விரிக்க பார்த்துவிட்டு கரை காணாத அதிசயம் ததும்பிய கண்களால் சக்கரவர்த்தி கீழே உட்கார்ந்திருந்ததை பார்த்தாள். அப்போது பொன்னியின் செல்வர் மந்தாகினியின் தலையை மெல்ல தூக்கி சக்கரவர்த்தியின் மடியில் வைத்தார். இளவரசர் அருள்மொழிவர்மனின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியோ விம்மி அழுது கொண்டிருந்தார். இவ்வளவையும் பூங்குழலி ஒரு கணநேர பார்வையில் பார்த்தாள். மறுகணத்திலேயே அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டாள். மேலே இருந்து வேலை இருந்தவன் அந்த ஊமை ராணி தடை செய்து விட்டதை கவனித்திருக்கிறான். உடனே மேலே இருந்து தட்டுமுட்டு சாமான்களை எடுத்திருந்து விளக்கை அணைத்து விட்டிருக்கிறான். அப்போது ஏற்பட்ட இருட்டில் கீழே குதித்து இறங்கி கட்டிலில் சக்கரவர்த்தி படுத்திருப்பதாக எண்ணி கத்தியினால் குத்திவிட்டு ஓடியிருக்கிறான். சக்கரவர்த்திக்கு ஆபத்து என்று அறிந்து கட்டிலின் அருகில் ஓடிய மகாராணியை தள்ளிவிட்டு போயிருக்கிறான். அப்போதுதான் மகாராணி ஐயோ என்று கதறியிருக்கிறாள். பின்னர் அச்சதிகாரன் வாசற்படியின் பக்கம் ஓடி அங்கே அச்சமயம் பிரவேசித்துக் கொண்டிருந்த சின்ன பழுவேட்டரையரும் தள்ளிவிட்டு ஓடிப் போயிருக்க வேண்டும். இவ்வளவையும் பூங்குழலி ஊகித்து தெரிந்து கொண்டாள். இந்த பாதக செயலை செய்து தப்பி ஓடியவனை தொடர்ந்து போய் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனத்தில் ஒரு பக்கம் உதயமாயிற்று. அதை காட்டிலும் தன் அத்தையின் இறுதி நெருங்கிவிட்டது என்ற நினைவு அவள் உள்ளத்தில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கியது. ஆகையால் மந்தாகினி சக்கரவர்த்தியின் மடியில் தலை வைத்து படுத்திருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவள் அருகில் சென்று உட்கார்ந்து அத்தை அத்தை என்று கதறினாள். ஐயோ, நீ சொன்னது உண்மையாகிவிட்டதே, பாவி, நான் உன்னை தனியாக விட்டுவிட்டு போனேனே என்று அழுது புலம்பினாள். ஆனால் மந்தாகினியோ அவள் இருந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவளுடைய கண்கள் சக்கரவர்த்தியின் திருமுகத்தை ஆவலுடன் அண்ணாந்து பார்த்த வண்ணம் இருந்தது. ஏன், அவளுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு கண்ணீர் உகுத்த இளவரசர் மீதே அவளுடைய கவனம் செல்லவில்லை. பூங்குழலியை கவனிப்பது எப்படி? பூங்குழலி மேலும் மேலும் புலம்பத் தொடங்கிய போது இளவரசர் தமது விம்மலை அடக்கி கொண்டு, சமுத்திரகுமாரி, என்ன இது? உன்னை நீ மறந்து விட்டாயா? நீ இருக்கும் இடத்தை மறந்து விட்டாயா என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார். பூங்குழலியும் சிறிது வெட்கமடைந்தவளாய் துயரத்தை அடக்கி கொண்டு எழுந்து நின்றாள். அரசே, எனக்கு என் அத்தையை தவிர இவ்வுலகில் யாரும் கதியில்லை என்று விம்மினாள். இளவரசர் தமது கண்ணில் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டே, பூங்குழலி, அவள் உனக்கு அத்தை, ஆனால் எனக்கு என் பெற்ற தாயை காட்டிலும் 10 மடங்கு மேலான தாய். என்னை அழைத்து வரச் சொல்லி உன்னை அனுப்பி வைத்தாள். ஆயினும் என் முகத்தை அவள் ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. இதன் காரணத்தை அறிந்தாயா? 30 வருஷங்களுக்கு முன்னால் பிரிந்த என் தந்தையும் தாயும் என்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் தடையாக நிற்பதற்கு நாம் யார் என்று கூறிவிட்டு மகாராணி உள்பட எல்லாரையும் ஒரு தடவை இளவரசர் கூர்ந்து பார்த்தார். மீண்டும் பூங்குழலியை நோக்கி, பெண்ணே, முன்னையும் சில முறை எனக்கு நீ உதவி செய்திருக்கிறாய். அந்த உதவியெல்லாம் அவ்வளவு முக்கியமானவை அல்ல. இன்றைக்கு என் தாயும் தந்தையும் ஒன்று சேரும் காட்சியை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும்படி செய்தார். இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். சமுத்திரகுமாரி, உன் அத்தை இன்று எவ்வளவு மகத்தான புண்ணியத்தை கட்டிக்கொண்டாள் என்பதை எண்ணிப்பார். சதிகாரனுடைய கொலை வேல் என் தந்தையின் மேல் படாமல் காப்பாற்றினாள். அந்த வேலை தன் உடம்பில் பாயும்படி செய்து கொண்டாள். தன் உயிரை கொடுத்து சக்கரவர்த்தியின் உயிரை காப்பாற்றினாள். ஒரு முறை இல்லை, 2 முறை அவரை காப்பாற்றினாள். உன் அத்தையின் மீது வேல் பாய்ந்ததைக் கண்டதும் 3 வருஷமாக சக்தி எழுந்திருந்த என் தந்தையின் கால்களில் மீண்டும் சக்தி வந்தது. அவர் கட்டிலிலிருந்து எழுந்து வந்தார். அதனால் மறுபடியும் அவர் உயிர் தப்பியது. சதிகாரன் அவனுடைய
குறி தப்பிவிட்டதாக எண்ணி விளக்கை அணைத்துவிட்டு கீழே குதித்து வந்து மீண்டும் அவனுடைய பாதகத் தொழிலை செய்ய பார்த்தான். ஆனால் சக்கரவர்த்தி எழுந்து வந்து விட்டதால் அவனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. அதோ என்னை பெற்ற தாய் மலையமான் குமாரி கரை காணா வியப்புடன் நிற்பதைப் பார். உன் அத்தையின் மீது வேல் பாய்ந்ததை என்னை பெற்ற தாய் பார்த்தாள். மறுபடியும் அந்த கொலைகாரன் தன் சதித்தொழிலை செய்யலாம் என்று எண்ணி அவள் ஓடி வந்தாள். அத்தை செய்த உயிர் தாகத்தை தானும் செய்ய வேண்டும் என்று எண்ணினாள். என் தந்தையை தன் உடலினால் மறைத்து அவர் மீது விழும் அடுத்த ஆயுதத்தை தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். கட்டிலில் என் தந்தையை காணாதிருக்கவே தான் ஐயோ என்று அலறினாள். சக்கரவர்த்தி அங்கேயே இருந்திருந்தால் என் தந்தை தாய் இருவரில் ஒருவர் இன்று இருந்திருப்பார்கள். சமுத்திரகுமாரி, உன் அத்தை இந்த சோழ குலத்துக்கும் சோழ நாட்டுக்கும் எவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கிறாள் என்பதை இப்போது உணர்ந்தாயா? சதிகாரனுடைய ஆயுதத்தினால் சக்கரவர்த்தி மாண்டிருந்தால் சோழ சாம்ராஜ்யம் சின்னாபின்னப்பட்டு போய்விடும். பழுவேட்டரையர் குலத்துக்கு என்றென்றும் மாறாத பழிச்சொல் ஏற்படும். தன் தந்தையின் உயிரையும் தாயின் உயிரையும் மட்டும் உன் அத்தை காப்பாற்றவில்லை, பழுவேட்டரையரின் குலப்பெயரையும் காப்பாற்றினாள். சோழ நாட்டுக்கே பெரும் விபத்து நேராமல் காப்பாற்றினாள். சோழ வம்சத்துக்கே குலதெய்வமானாள். பூங்குழலி, உன் அத்தைக்காக இனி நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடப்போவதில்லை. அவளுக்காக நீயும் அழ வேண்டியதில்லை, வேறு யாரும் துக்கப்பட வேண்டியதில்லை. இத்தகைய தெய்வ மரணம் யாருக்கு கிடைக்கும்? 30 வருஷங்களாக பிரிந்திருந்த பதிக்காக உயிரை கொடுக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அவருடைய மடியிலே தலையை வைத்துக்கொண்டு நிம்மதியாக உயிரை விடும் பேர் யாருக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டு இளவரசர் மீண்டும் ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த அறையிலும் வாசற்படி அருகிலும் நின்றவர்கள் அனைவரும் தம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்பதை பார்த்து கொண்டார். மேலும் கூறினார்.